ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு அவசர வேலையாக ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது நேட்டிவ் பிளேஸ்க்கு. அதுக்காக தான் கிளம்பிட்டோம். எப்பயும் டூ வீலரில் தான் ட்ராவல் பண்ணுவோம். இயர்லி மார்னிங் எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் எப்பயுமே இயர்லி மார்னிங் ஓசூர்லேருந்து கிளம்பிடுவோம். வெயில் பெருசாக இருக்காது, நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு அப்படி போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எப்பயுமே டூ வீலரில் தான் போயிட்டு வருவோம். அப்படி போகிறதுனால பெருசாக அந்த ட்ராவல் கஷ்டமே எங்களுக்கு தெரியாது. அதனால் எப்பயுமே டூ வீலரில் தான் போவோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி போகும்போது போக வழியில் அனுமர் கோயில் ஒன்று இருந்தது. நல்லா இருந்தது. வெளியே லொக்கேஷன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட இயர்லி மார்னிங்கிறதுனால சன்ரைஸ் எல்லாம் இருந்ததா பார்க்க. அந்த தோட்டத்துக்கு பின்னாடி அந்த வியூ பார்க்க நல்லா இருந்தது. அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் வெளியவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோயிலை ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தோம். இந்த வழியாக தான் போயிருக்கோம், ஆனால் அந்த கோயிலுக்கு உள்ளே போயெல்லாம் பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த வாட்டி சரி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வண்டியை நிப்பாட்டிட்டு கிளம்பி போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூ பார்க்க. வெளியவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்திருந்தாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு காலையிலேயே ரெடி ஆகிட்டு பப்ளிக் எக்ஸாம் போல் ரெடியாகி வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. நாமெல்லாம் எப்படி இருந்தோம் அந்த டைமில், ரொம்ப பயந்தோமே. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவ்ங்க, ரொம்ப இதுவாக இருக்காங்க, நமக்கு சொல்லித்தர மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்கள பற்றி கவலைப்படவே தேவையில்லை. எல்லோரும் ரொம்ப நல்லா வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்கள பார்க்கும்போது இதெல்லாம் தான் தோணுச்சு. நல்ல மெச்சூராக இருக்காங்கல்ல, நம்ம வயசில் நம்ம இப்படி இருந்தோமா அப்படின்ற அந்த திங்கிங்க்கெலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்குள்ளேயே போனோம். வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அனுமாருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஊஞ்சலில் நல்லா அலங்காரம் பண்ணி அவங்க 2 பேரோட பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே கோயிலில் உட்காந்துட்டு இருந்துட்டு பார்த்துட்டு இருந்து வந்தோம். பவிஷும் சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம். வெளியே கம்பத்துக்கு எப்பயுமே அப்படி தானே வெளியே கும்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணோம். போகிற வழியில் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த சன்லைட்டோட அந்த வியூஸ் ஃபோனில் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். என்ன செடி எப்படி அழகாக தண்ணி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு வயசு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தான். அவனும் கொஞ்சம் நேரம் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வண்டியே எடுத்தோம். இப்படி தான் போகிற வழியெல்லாம் நின்று பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் நின்று அதை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். இதனால தான் அந்த டூ வீலர் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பவிஷ்க்கு எங்களோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப எங்கேஜாக இருப்பான். வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே பேசுவான். ரொம்ப ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான். எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறத விட தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கூட நாங்கள் இல்லாமல் கூட அவனால் அவங்களோட இருக்க முடியும். அப்படி இருந்துக்குவான் அவன். அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போகணும் அப்படின்னாலே. அதுவும் நைட் டைமில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து பேசுவோம். எங்களுக்கு என்ன டவுட்டோ இல்லை எங்களுக்கு மனசில் இருந்து ஏதாவது அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். மனசை விட்டு பேசுவோம். அவங்களும் எங்ககிட்ட பேசுவாங்க. எங்களோட இதுவும் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அப்போ ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கும். எல்லாம் சொல்லிட்டோம், அவங்கக்கிட்ட ஒரு கேட்க வேண்டியதும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டான ஃபீல் இருக்கும். அதனாலேயே ஊருக்கு போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். பவிஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு விளையாட வச்சுருவான் அந்த டைமில். அப்புறம் ஸ்டோரி சொல்லி கேட்குறது, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட விளையாடிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அந்த டைம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அவனுக்கு. ஊருக்கு வந்தாச்சுங்க. அத்தை ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமான அப்படியே வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க ரொம்ப இதுவாக இருக்கும். எப்பயும் ஃப்ரைடேன்னா அவங்க நல்லா இதுவாக இருக்கும். வீடை பார்க்க ஒரு மாதிரி மங்களகரமாக. உள்ளே கிளம்பிட்டோம். வழியில் இல்லைங்க, வேலையாக இருந்தாங்க. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம்
ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்திருந்தாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு. அவங்க வந்தால் இன்னும் அவனுக்கு ரொம்ப குஷியாயிடும். அவங்கள ரொம்ப பிடிக்கும். வந்தானாவே சாப்பிட்றத கூட மறந்துடுவான். அவங்களோட விளையாடிட்டே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். பாருங்கள் வாளுங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போஸ் கொடுக்குறேன், எனக்கு இப்படி இந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுங்க, இந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுங்கன்னு ஹஸ்பண்டை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இப்படி தான் வாளுங்க. கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. அந்தளவுக்கு செம்ம சேட்டை. ஆனால் போயிட்டாங்கன்னா வந்து வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அன்னைக்கு நாள் போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவிஷ் மம்மி யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீக்கெண்டை எங்கே ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.